ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் படிப்பு சென்ட்ரல். நீங்கள் ஜாவா ப்ரோக்ராமிங் பற்றி லேர்ன் பண்ணுறதுக்கு இந்த வீடியோவில் நம்ம ஒரு கோர்ஸ் பார்ப்போம். நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு ஃப்ரீ ப்ரோக்ராம். ஸோ அதில் வந்து நீங்கள் நிறையா லேர்ன் பண்ணலாம் அண்ட் உங்களுக்கு ஃப்ரீ சர்டிஃபிகேட்டும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது என்னென்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் படிப்பு சென்டர்லேருந்து வர எந்த வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்க. அண்ட் நம்மளோட டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எல்லா லிங்க்குமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்ம அந்த ஃப்ரீ ஜாவா ப்ரோக்ராமிங் கோர்ஸ் பற்றி பார்ப்போம். ஸோ LetsUpgradeல வந்து ஜாவா ப்ரோக்ராமிங் எசென்ஷியல்ஸ் பூட்கேம்ப் அப்படின்னு ஒன்று கண்டக்ட் பண்ணுறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100% ஃப்ரீ லைவ் ட்ரைனிங் ப்ரோக்ராம். எக்ஸ்பர்ட் டெவலப்பர்ஸ்ட்டு வந்து நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் தியரிட்டிக்கலாக லேர்ன் பண்ணுறது இல்லாமல் ஒரு சில ப்ராஜெக்ட்ஸில் ஒர்க் பண்ணுவீங்க. ஸோ அது மூலமாக உங்களுக்கு வந்து நல்ல ப்ராக்டிக்கல் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸும் கிடைக்கும். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 6 hours கிட்ட உங்களுக்கு லேர்னிங் கண்டென்ட் இருக்குது. ஜாவா பற்றின ஃபுல் பேசிக்ஸ் நீங்கள் இந்த ஒரு ப்ரோக்ராமில் லேர்ன் பண்ணிக்கலாம். நீங்கள் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அவங்க ஒரு சர்டிஃபிகேட்டும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அதுவும் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைவ் ட்ரைனிங் ப்ரோக்ராம்னு சொல்லியிருந்தேன். 3 daysக்கு நடக்கும் இந்த ப்ரோக்ராம். ஸோ நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு 2 hours ஸ்பெண்ட் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ 3 daysக்கு நீங்கள் 2 hours ஈச் டே ஸ்பெண்ட் பண்ணணும். அண்ட் இதில் வந்து ஜாவா கற்றுக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்க யார் வேணால் என்ரோல் பண்ணிக்கலாம். எந்த ஒரு எலிஜிபிலிட்டி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. அண்ட் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக 399, பட் இப்போ வந்து அவங்க வந்து கம்ப்ளீட்டாக ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் அதையும் இங்கே பார்க்கலாம். அண்ட் இது எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15th May 2023 அன்றைக்கி 7 PM அப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த டேட் அண்ட் டைம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஜாவா பேசிக்ஸ் பற்றி நிறையா லேர்ன் பண்ணிக்கலாம் இந்த ப்ரோக்ராமில். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன லேர்ன் பண்ணுவீங்க, என்னெல்லாம் ப்ராஜெக்ட்ஸ்லாம் பில்ட் பண்ணுவீங்க அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 4 மாடியூல் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் ஒன்று வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல்ஸ் அண்ட் என்விரான்மெண்ட் செட்டப் அப்படின்றது. ஸோ ஜாவா பேசிக்ஸ், கம்பைலேஷன், எக்ஸிக்யூஷன், ஸோ அதெல்லாம் ஃபஸ்ட்டு இங்கே லேர்ன் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் சின்டாக்ஸ் அண்ட் பேசிக் கன்ஸ்ட்ரக்ட்ஸ் அப்படின்னு ஒரு மாடியூல் இருக்குது. அதுக்கப்புறம் எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங், ஃபைல் இன்புட் அவுட்புட் பற்றி ஒரு மாடியூல் இருக்குது. அதுக்கப்புறம் ஊப் கான்செப்ட்ஸ் அண்ட் கிளாஸஸ்னு ஒரு மாடியூல் இருக்குது. ஸோ இதெல்லாம் பற்றி தான் நீங்கள் இந்த ப்ரோக்ராமில் லேர்ன் பண்ண போகிறீங்க. நீங்கள் வந்து ஒரு சில ப்ராஜெக்ட்ஸில் ஒர்க் பண்ணுவீங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அது என்னன்றதும் அவங்க இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபைல் ஹேண்ட்லிங் அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது. நீங்கள் வந்து அதுக்கு ஒரு ப்ரோக்ராம் எழுதுவீங்க ஜாவா யூஸ் பண்ணி. அதுக்கப்புறம் ப்ரைம் நம்பர் செக்கர் ஒன்று க்ரியேட் பண்ணுவீங்க, அதுவும் ஜாவா யூஸ் பண்ணி தான் பண்ணுவீங்க. அண்ட் ஷாப்பிங் கார்ட் ஒன்று க்ரியேட் பண்ணுவீங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஜாவா யூஸ் பண்ணி பண்ணுவீங்க. ஸோ நீங்கள் வந்து படித்ததை ரியல் வேர்ல்டில் எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்றதையும் புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ப்ராஜெக்ட்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இதெல்லாம் லைவ் ப்ரோக்ராம்னு சொல்லியிருந்தேன். சப்போஸ் நீங்கள் லைவ் ப்ரோக்ராம் மிஸ் பண்ணால் கூட நீங்கள் ரெக்கார்டட் செஷன்ஸ் தருவாங்க, அதை வச்சு லேர்ன் பண்ணிக்கலாம். அண்ட் ப்ரோக்ராம் முடிச்சுட்டு உங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கிடைக்கும்னு சொல்லியிருந்தேன். அந்த சர்டிஃபிகேட் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ LetsUpgrade வந்து NSTC, அதாவது நேஷனல் ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் ITM எடுடெக் ட்ரைனிங், அதுக்கப்புறம் கூகுள் டெவலப்பர்ஸ் குரூப்போடலாம் கொலாபரேட் பண்ணி தான் இதை ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதையும் வாங்கி நீங்கள் உங்கள் ரெஸ்யூமில் அட்டாச் பண்ணிக்கலாம், லிங்க்டின்ல கூட ஷேர் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து இந்த ஜாவா ப்ரோக்ராமிங் கோர்ஸ்க்கு எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்ப்போம். நான் வந்து உங்களுக்கு இந்த கோர்ஸ் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி இந்த பேஜுக்கு வந்துடுங்க. வந்துட்டு ரைட் டாப்பில் சைன்அப் இருக்கும். ஸோ அந்த சைன்அப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஆகும். ஸோ இங்கே வந்து உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் கொடுங்க. உங்கள் நேம், இமெயில் அட்ரஸ், அப்புறம் ஒரு பாஸ்வேர்ட் செட் பண்ணிக்கோங்க. எல்லாம் கொடுத்துட்டு இந்த சப்மிட் பட்டன் கிளிக் பண்ணி நீங்கள் ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் உங்கள் கூகுள் அக்கௌண்ட் யூஸ் பண்ணி கூட ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப சிம்பிள் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் தான். அண்ட் ஒன்ஸ் நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்குள்ளே லாகின் பண்ண அப்புறம் நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த ப்ரோக்ராம் பேஜுக்கு ரீடைரக்ட் ஆவீங்க. ஸோ உங்கள் அக்கௌண்ட்டில் லாகின் பண்ணியிருக்கீங்களான்னு பார்த்துட்டு இந்த என்ரோல் நவ் பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த ஜாவா ப்ரோக்ராமிங் கோர்ஸ்க்கு ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிள் ப்ராசஸ் தான். நீங்கள் வந்து அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சப்பறம் அவங்க ஒரு மெயில் அனுப்புவாங்க. அதில் எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். ஸோ அதில் கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணி சொல்லியிருக்க டேட் அண்ட் டைமில் நீங்கள் இந்த ஜாவா ப்ரோக்ராமிங் கோர்ஸ் அட்டென்ட் பண்ணி ஜாவா பற்றி நிறையா லேர்ன் பண்ணிக்கலாம். அந்த சர்டிஃபிகேஷனும் உங்களுக்கு ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு டெஃபினட்டாக ஜாவா பற்றி லேர்ன் பண்ணுறதுக்கு ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மற்றவங்களுக்கு இதை பற்றி ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இது மாதிரி உங்களுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் படிப்பு சென்டருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.